இது நவம்பர் மாசத்துக்கான ராசி பலன். ரிஷப ராசிக்கு உண்டானது. உங்களோட ராசி பார்த்தீங்கன்னா, ராசியிலேருந்து 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, புதனும், செவ்வாயும் நல்ல ஒரு தோரணையில இருக்காங்க. 10ஆம் இடத்துல சந்திரனும், ராகுவும் இருக்காங்க. சனி பகவான் பார்த்தீங்கன்னா, மீன ராசியில வக்ரகதியில இருக்கிறாரு. இதில அ இல்லாம இந்த மாசம் பொறுத்தளவுக்கு 6 பெரிய கிரக பெயர்ச்சிகள் நெறையவே இருக்கு. உதாரணத்துக்கு நவம்பர் 2ஆம் தேதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, அ துலாம் ராசிக்கு ஆட்சி பெறாரு. புதன் பார்த்தீங்கன்னா, வக்ர நிலை அடையிறாரு நவம்பர் 10ஆம் தேதி. குரு பார்த்தீங்கன்னா, அதிசார குருவா போய்க்கிட்டு இருக்காரு. அது சூரியன் பார்த்தீங்கன்னா, அ விருச்சிக ராசிக்கு நவம்பர் 16ஆம் தேதி பயிற்சி ஆகுறாரு. ச ச சனி பகவான் நவம்பர் 28ஆம் தேதி வக்ரகதி நிவர்த்தி அடையுது. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நவம்பர் 26ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. இது கொஞ்சம் மாற்றங்களும், கொஞ்சம் சில சில தடைகளையும் தரா மாதிரி இருந்தாலும், அ மாசம் முழுக்க உங்களுக்கு சாதகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்திரன் பார்த்தீங்கன்னா, கும்பராசியிலேருந்து கும்பராசிக்கு ஒரு ரவுண்டு வராரு. உங்களுக்கு மாச தொடக்கத்தில கொஞ்சம் மனசோர்வாக இருக்கும். ஆனா, நடுவுல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆற்றல் உருவாகக்கூடிய மாதமா இருக்கும். ரொம்ப நாளா தேங்கி போனதோ, இல்லன்னா விட்ட விஷயங்கள இந்த முறை உங்களுக்கு வந்து சேரும். அதே நேரங்கள்ல பண விஷயத்திலயும் பழைய கடன்கள், பழைய பாக்கிகள் வந்து சேர வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு நிம்மதிய குடுக்கும். முன்னேற்றம் பொறுமையா தான் இருக்கும். எதுக்கும் அவசரப்படாதீங்க. எல்லா விஷயத்தையும் உறுதியா நீங்க செய்ய வேண்டியது அவசியம். குடும்பமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கு. மாச இறுதியில உங்களோட முயற்சிக்கான பலனும், உறுதியும் பெறக்கூடிய மாதமா தான் இருக்கு. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உண்டான மாதமா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல புதிய திட்டங்கள்லாம் போட்டு சின்ன சின்ன சவால்கள் சந்திச்சாலும், உங்ககிட்ட திடமான முடிவும், கூட வேலை செய்றவங்களோட நம்பிக்கையும், ஆதரவும் உங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா, புது துறையிலயோ அதாவது டிபார்ட்மெண்ட் மாறுறது, இல்லன்னா பதவி பெற பெ அ பதவி உயர்வு பெறதுக்கான மாற்றம், முன்னேற்றம் நெறையவே இருக்கும். மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா வேலையில ஒர்க் ப்ரெஷர் நெறையவே இருக்கு. ஆனா முடிவுகள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மாச கடைசியில நல்ல ஒரு பாராட்டும், அங்கீகாரமும் கிடைக்கும். இது எதிர்கால வளர்ச்சிக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியா தான் இருக்கு. பண விஷயத்துல பொறுத்தளவுக்கு ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, கட்டுப்பாட்ட மீறி செலவுகள் எகுற மாதிரி இருக்கு. செலவுகள கொஞ்சம் கவனமா செயல்பட வேண்டியது அவசியம். ஆ பாதியில இருந்து அதாவது சூரியன் 7ஆம் இடத்துல வந்த பிறகு நல்ல ஒரு வருமானம் அதிகமாகும். பழைய பாக்கிகள் அ வரும். அதே நேரங்கள்ல கடன்கள தீர்க்கவும் வாய்ப்பு நெறையவே இருக்கு. முதலீடு செய்ய முன்வருவோர் கொஞ்சம் தாமதிச்சு செஞ்சீங்கன்னா நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படுத்தி உடனுக்குடனே செஞ்சு சிக்கல்ல மாட்டாதீங்க. வீட்ல எதிர்பாராத செலவுகள் இருக்கும். அத சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடன் வாங்காம பார்த்துக்கிறது நல்லது. மாச கடைசியில பார்த்தீங்கன்னா, பணநிலை நல்லாவே ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி இருக்கும். சேமிப்புக்கும் சாத்தியமான மாதமா இருக்கு. உறவ பொறுத்தளவுக்கு தொணக்கூட சின்ன ஆரம்பங்கள்ல கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அத கடந்து போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்காதீங்க. குடும்பத்தில மகிழ்ச்சி தருண விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். நண்பர்கள் வழியா சந்தோஷமான சந்திப்பு, இல்லன்னா கெட் டுகெதர் அதாவது வருஷ கடைசி. அதனால நல்ல ஒரு ஆ ச ஜாயிண்ட்டா மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய மாதமா தான் இருக்கு. பயணங்கள் இருக்கும் நண்பர்கள் கூட. அது ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். உங்களோட மென்மையான, தன்மையான அணுகுமுறை உங்க கூட இருக்கிற சுத்தி இருக்கிறவங்க கூட உறவ நல்ல ஒரு நெருக்கமா கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாசம் கடைசியில நல்ல அன்பும், புரிதலும் அதிகரிக்கிறதுக்கு மனநிறைவான மாதமா தான் இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன சோர்வு இருக்கும், களைப்பு இருக்கும். அதெல்லாம் எத பத்தியும் கவலைப்படாதீங்க. சாப்பாட்டு விஷயத்துல நேரத்துக்கு சாப்பிடுங்க. உடல் நலத்த பார்த்துக்கங்க. மன அழுத்தம் குறையறதுக்கு மாச நடுவுல இருந்து உங்களுக்கு அமைதி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆ சின்ன பழைய விஷயங்கள் அதாவது உடல் வலி, முதுகு வலி அந்த மாரி பிரச்சனைகள கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கு. முழுக்க உங்களுக்கு புத்துணர்ச்சி, திரும்பி உற்சாகம் நிரம்பக்கூடிய மாதமா தான் இருக்கு. ஜாலியா, மகிழ்ச்சியா இந்த மாசத்த கொண்டு போறது நல்லது.